இலக்கியசில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ப கௌதம் வழியில போம்போது எஸ்எஸ்கேவ பார்க்குறாரு. எஸ்எஸ்கே கார் ரிப்பேர்ன்னு சொல்லி லிஃப்ட் கேட்கும்போது, கரெக்ட்டா கௌதம் கார் லிஃப்ட் கேட்குறாரு. கௌதம் எஸ்எஸ்கேவ பார்த்துட்டு, "வாடா வா! உன்ன தான் தேடிட்டு இருந்தேன். என்ன இப்பயே ரெடி ஆயிட்டியா? ஓ! இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கௌதம் நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். நம்மள்ட்ட இருக்க சொத்தெல்லாம் பறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். ஸோ வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு, இப்பயே போற வர கார்லாம் மறிச்சு பிச்சை எடுத்து கத்துக்கிட்டு இருக்கியா?" எஸ்எஸ்கே உடனே, "டேய் கௌதம், என்ன ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, எலிக்கு ஒரு காலம் வந்தா புலிக்கு ஒரு காலம் வரும்டா. புரியுதா? ஏதோ என் கார் இன்னைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால லிஃப்ட்டுக்கு தான் நின்னுட்டு இருந்தேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. கௌதம் வேண்டாம். ஆனா கௌதம், உன்கிட்ட இருந்து எல்லாரையுமே பிரிச்சுட்டேன். இன்னும் உனக்கு அந்த திமிரு போவில பாத்தியா? ஆ? உன் வீட்ல உள்ள உன் தம்பி கார்த்திய பிரிச்சேன். அவன் மனைவி அஞ்சலிய பிரிச்சேன். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்த நீனு பைரவிய பிரிச்சேன். இப்படி உன்கிட்ட இருந்து எல்லாரையும் பிரிச்சுட்டேன். எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. ஆனா நீ மட்டும் இன்னமும் ஏன்டா இப்படி இருக்க? கேவலமா எண்ணத்தோட. நல்ல எண்ணம் வந்தா கண்டிப்பா நீயும் நல்லா இருக்கலாம்டா அப்படின்ற மாரி இங்க எஸ்எஸ்கே சொல்ல, யாருடா? நீயா? ஹம், நீ நல்ல எண்ணம் படைச்சவனா? டேய், நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, என்ன சொன்ன? என்ன தனிமரமாக்கிட்டியா? என்ன தனிமரமாக்கலடா. நீ தான் தனியா வந்து என்கிட்ட நல்லா சிக்கிட்ட. உன்ன என்ன பண்றா அப்படின்னு எஸ்எஸ்கே பேசின பேச்சுக்கலாம் நம்ம கௌதம் எஸ்எஸ்கேவை போட்டு பல்லாப்பெல்லாம் அடிச்சு குத்தி அவனை தூக்கி டிக்கில போட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதை நம்ம ரேவதி பாத்துறாங்க. ஐயோ, கௌதம் பண்ணது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன இலக்கியா கால் பண்றாங்க. இலக்கியா, கௌதம் என்ன பண்ண தெரியுமாமா? என்னத்துச்சு என்ன பண்றாரு? எஸ்எஸ்கேவை வழியில மறிச்சு அவர் கூட சண்டை போடுறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டாங்க. லாஸ்ட்ல எஸ்எஸ்கேவை போட்டு அடிச்சு அவருடைய கார்ல தூக்கி போட்டு நம்ம கௌதம் கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா இலக்கியா? சீக்கிரம் உடனே வாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அத்தை, அவர் இப்ப எங்க போறாருன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போங்க அத்தை, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லவும், இலக்கியா சொன்ன உடனே ரேவதி அங்க இருக்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி கௌதம ஃபாலோ பண்ணி போறாங்க. கௌதம் ஒரு பாஞ்சு பங்களாக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு எஸ்எஸ்கே கட்டி போறாரு. கட்டி போட்டு எஸ்எஸ்கேவை டார்ச்சர் பண்றாரு. டேய், உண்மை சொல்லு, உண்மை சொல்றா. கார்த்தியை கடத்தின நீ தானே? எல்லாமே என்ன பழிவாங்க தானே பண்ண? உண்மையை சொல்றா, உண்மை சொல்லு அப்படின்னு போட்டு கௌதம் அடிக்கிறாரு எஸ்எஸ்கேவை. எஸ்எஸ்கே, கௌதம், என்னால முடியல, நான் செத்துறேன், உங்களுக்கு என்னை போட்டு ரொம்ப அடிக்காத. நான் கொஞ்சம் பேஷண்ட்ரா, சுகர் மாத்திரை பீப் மாத்திரம் சாப்பிடணும். இப்படி என்னை போட்டு எமோஷனல் ஆக்கி அடிச்சேன்னா நான் அதுலயே போய் சேர்ந்துருவேன். நான் சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி இங்க எஸ்எஸ்கே சொல்றாரு. ஆனா கௌதம், இங்க பாரா, நீ செத்தா எனக்கு என்ன, சாகல எனக்கு என்ன, எனக்கு அதான் தேவையே இல்லை. நான் கேட்கறது ஒன்றுதான், கார்த்திய எதுக்காக கட்டின? கார்த்திய கட்டின நீ தான் சொல்லி ஒத்துக்கிறியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு, அதை மட்டும் சொல்றா அப்படின்னு போட்டு கௌதம் எஸ்எஸ்கேவை பயங்கரமா அடிக்கிறாரு. ரேவதி ஒண்ணு, இலக்கியா எங்கம்மா இருக்க? முடிஞ்சிச்சா? பக்கத்துல வந்துட்டியா? ஐயோ அத்தை, நீங்க அமிச்ச லொகேஷனுக்கு பக்கத்துல வந்துட்டேன், சீக்கிரம் வா இலக்கியா. கௌதமுக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. கௌதம் அந்த எஸ்எஸ்கேவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அந்த எஸ்எஸ்கேவுக்கு எதாவது ஆச்சுன்னா அப்புறம் கௌதம் அந்த பழைய ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். நாம எதை நடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துரும் போலக்கு. சீக்கிரமா வா இலக்கியா. ஐயோ அத்தை, நீ கொஞ்சம் அங்கேயே இருங்க அத்தை, நான் இப்போ உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இலக்கியா வராங்க. இந்த பக்கம் கௌதம் போட்டு எஸ்எஸ்கே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இலக்கியா வந்துடுறாங்க. இலக்கியா வந்ததும், கௌதம் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, கௌதம் திரும்பி பார்க்கறாரு. இலக்கியாவா இருக்கு. இலக்கியா, நீ எப்படி இங்க வந்த? ஐயோ கௌதம், இப்ப அதுவா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கானா? கார்த்திய இப்படிதானே கடத்தி கொண்டு வச்சு டார்ச்சர் பண்ணா அந்த எஸ்எஸ்கே. ஆனா கடைசியில பழிய மட்டும் தூக்கி நம்ம மேல போட்டால, அதான் அவன் பண்ணத இப்ப நான் அவனுக்கு திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ கௌதம், உங்களுக்கு என்ன முட்டாளா நீங்க? ஏன் இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க? அப்படி எஸ்எஸ்கே பண்ணத எஸ்எஸ்கேக்கே பண்றதுனால நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கும் அவனுக்கும் என்ன கௌதம் வித்தியாசம் இருக்கு? ஏன் கௌதம் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? வேணா கௌதம், நான் சொல்றது கேளுங்க, அவனை விட்டுருங்க. இல்ல இலக்கியா, இந்த விஷயத்துல என்னால எதையும் கேட்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த எஸ்எஸ்கேவை இங்கேயே கட்டி போட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம அவனை இங்கேயே வச்சிருக்க போறேன். இவன் வெளியே போனா தானே கார்த்தியை ஏத்தி விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். இவன் இங்கே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் அதில். ஒன்று, இவன் நடந்த உண்மையை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா இவனை விட்டுடலாம். இல்லைனா இவன் இங்கே கலந்து சாகட்டும். நீ வா இலக்கியா போலாம் அப்படின்னு சொல்ல, எஸ்எஸ்கே ஒன்று, இலக்கியா என்னை விட்டுருமா, நான் தப்பானவன் தான், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் கொஞ்சம் வயசானவமா, உடம்பு முடியாதவன், என்னால் இப்படி ஒரு இடத்துல இருக்க முடியாது இலக்கியா. நான் சொல்றது கேளு, என்னை விட்டுரு. போலீஸ் மட்டும் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் 2 பேருமே மாட்டிப்பீங்க. நான் சொல்றது கேளு இலக்கியா அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல சொல்ல, இலக்கியா ஒன்னே, ஆமா கௌதம், சொல்றது கேளு கௌதம், அவருக்கு எதனா ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கும் நாம தானே பொறுப்பு. சொல்றது கேளு கௌதம், வேணா கௌதம், நாம
சட்டப்படி மூவ் பண்ணலாம். நம்ம தான் ஃபெர்ஜரி கேஸ் போட போறோம்ல. ஃபெர்ஜரி கேஸ் போட்டா கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கே கைதாக தான் போறாரு. அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு கௌதம் இவரை இப்படி பண்ணணும்? சொல்றத கேளு கௌதம். இல்ல இலக்கியா, என்னால எதையுமே கேட்க முடியாது. நான் இவனை சும்மா விட போறது கிடையாது. இவன் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கௌதம் சொல்றாரு. ரேவதி உடனே, கௌதம் இலக்கியா சொல்ற கேட்க மாட்டேன் நீனு அப்படின்னு கேட்க, அம்மா நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் எஸ்எஸ்கே உடனே, என்ன அம்மாவா? இவ உனக்கு அம்மாவா? ஏண்டா? ஆமா, அவங்க என் அம்மா தான். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் ரேவதி உடனே, ஐயோ கௌதம் கொஞ்சம் அமைதியாரு. இருங்கம்மா, அவங்க எனக்கு அம்மா இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுடா. ரேவதி, அப்ப இவன் தான் உன் பிள்ளையா? சொல்லு ரேவதி. அம்மா என்னம்மா அவன் பார்த்து உங்களை பார்த்து பேசிட்டு இருக்க, நீங்க அமைதியா நிக்கிறீங்க? டேய், நான் இது உண்மையை சொல்டா. எதுக்கு கார்த்தியை கடத்தின? சொல்டா, உண்மை ஒத்துக்கிறியா இல்லையா? சொல்டா. ரேவதி, அவன் தான் உன் பிள்ளையா? சொல்லு ரேவதி அப்படின்னு கேட்க ரேவதி ஒன்னே, ஆமா அவன் தான்டா என் பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே, வாடா வா, அதான பார்த்தேன். அதான் அப்பா குணம் தப்பாம இருக்கு உனக்கு. இங்க பாரு ரேவதி, இத்தனை நாளா உனக்கு கொள்றதுக்காக நான் விட்டு வச்சதுக்கான காரணமே உன் புள்ளன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் புள்ளையும் சரி நான் இனிமே உயிரோட விட மாட்டேன். என்ன சொன்னேன்? எங்களை விட மாட்டியா? நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு விட நம்மள பாடுறா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கௌதம் எஸ்எஸ்கே அடிக்க ரேவதியோனே, ஐயோ கௌதம் போதும் நிப்பாட்டு கௌதம். அம்மா என்னம்மா நிப்பாட்டுங்கிறீங்க? அவன் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? உங்களை கொலை பண்ணலாம், அது என் கண்ணு முன்னாடியே சொல்றானே. அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இவனை உயிரை விடலாமா? விட முடியாதுமா. விட போறது இல்ல. ஐயோ கௌதம், நான் சொல்றது கேளு கௌதம் அப்படின்னு சொல்ல, டேய் போதும் நிப்பாட்றா. உங்க அம்மா என்னை அடிச்சா இப்படி கதறா பாத்தியா? அதை பத்தி நீ கொஞ்சமா யோசிச்சியா இல்லையாடா? உங்க அம்மா ஏன் கதறான்னு சொல்லிட்டு நான் சொல்லவா? உங்க அம்மா ஏன் கதறான்னு? ஏன்னா உன் அம்மா என்னுடைய முதல் மனைவிடா. அதான் கட்டின புருஷன் அடி வாங்கினான்னு சொல்லி கதறா கடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் அப்படியே கௌதம் ஷாக்காகி நிற்காரு. என்ன சொன்ன? இப்படி என்ன சொன்ன? சொல்றா, என்ன சொன்ன? டேய், நான் தாண்டா உன் அப்பா, அதான்டா சொன்னேன். உடனே கௌதமால ஒண்ணுமே பேச முடியல. அம்மா என்னமோ சொல்றான் இவன், என்ன சொல்றான் இவன்? இலக்கிய உடனே, ஆமா கௌதம், அவன் சொல்றது உண்மைதான். அவர் தான் உங்க அப்பா. அதுதான் ரேவதி அத்தை இத்தனை நாளா மறைச்சாங்க. எதை சொல்லக்கூடாது, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ கடைசியில் அதை நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் கௌதம் உடனே, இலக்கியா என்ன சொல்ற? இவன் என் அப்பாவா? இவனா என் அப்பா? டேய் ஆமாண்டா, நான் தான் உன் அப்பா. எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. இவ்வளவு நாளும் லவ் பண்ணோம், ஒன்னா இருந்தோம். ஆனா இவளுடைய கெட்ட நேரம் இவன் என்னை விட்டு ஒதுங்கிட்டா. நான் தாச்சானியா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இவளை என்னைக்கு திரும்ப நான் பார்த்தோம் அன்னைக்கு கொல்லுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு சொன்னா பாத்தியா, அதனால தான் விட்டு வச்சேன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி சேர்த்து கொள்ளணும். ஏன்னா தப்ப தடையுமே இல்லாம பண்றதுதான் இந்த எஸ்எஸ்கேடைய வழக்கம். அதனால தான் இத்தனை விட்டு வச்சேன். இங்க பாரு கௌதம், ஒழுங்கா என்னை விட்டுரு. என்னை விட்டுனா நான் வேணா உங்களுக்கு உயிர் பிச்சை போடுறேன். சொத்தெல்லாம் காத்திட கொடுத்துட்டு இங்க இந்த ஊரை விட்டு கண்காணா தூரமா போயிட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்குங்க. நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லும் போது கௌதம் ஓங்கி ஒரு குத்து குத்துறாரு. குத்துனே எஸ்எஸ்கே மயங்கிடுறான். கௌதமால பதில் பேசவே முடியல. ரேவதி உடனே, கௌதம் நான் சொல்ற கேளுப்பா. அம்மா போதும் நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் நீங்க என் அப்பாவை பத்தி பேசாம இருந்திருக்கலாம், காரணம் இதுதானா? இவர்தான் என் அப்பாவா? இவனா என் அப்பா? ச்சே, இவன் என் அப்பாவா அப்படின்னு கௌதம் பயங்கரமா எமோஷனல் ஆகுறாரு. இலக்கியா உடனே, கௌதம் கொஞ்சம் அமைதியா இருங்க கௌதம், அது ஒரு மிகப்பெரிய கதை. அதை வேணும்னு சொன்னா எப்படி சொல்றது? அத்தை ஒன்றும் இதெல்லாம் வேணும்னு பண்ணல. அது அப்போ இல்ல இலக்கியா, என்னால இதை கேட்க முடியல, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இலக்கியாவுக்கு ரேவதிக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் கௌதம் எஸ்எஸ்கே கடத்திட்டு வச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் எஸ்எஸ்கே தான் அப்பான்னு கௌதமுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி கௌதம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்க போகுது.